இந்த 4 படத்துலையுமே வயலன்ஸை வந்து நான் அவ்வளோ பிளான் பண்ணி நெருக்கமாக எடுத்தது இல்லை. இந்த 4 படத்துலையும் பெருசாக இருக்கக்கூடிய வயலன்ஸ் வந்து எடுத்தது இல்லை. வயலன்ஸை மெட்டஃபராக ஹேண்டில் பண்ணியிருக்கேன், நேரடி வயலன்ஸாக ட்ரீட் பண்ணதில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அமீர் ஷாக்கு ஷாட், அமீர் ஷாக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஷாட் வந்திருக்காரு. ஒரு வயலன்ஸ் சீன் தான் எடுத்தேன், பயங்கரமான வயலன்ஸ் சீன் தான் எடுத்தேன். எனக்கு அப்போவே டவுட், நம்ம எப்படி எடுக்க போகிறோம், எப்படி ரெடியாக போகிறோம், நாம் அதை நான் வேகமாக தான் ஹேண்டில் பண்ணி பழகிருக்கேன். அது எடுத்தது ஃப்ரேமில் ஒரு க்ளோஸ்அப் ஷாட் அப்படியே மேலே பார்த்து அவர் இன்ட்ரோடக்ஷன் ஷாட், கிட்டத்தட்ட அவர் இன்ட்ரோடக்ஷன் ஷாட் அதுதான். அப்போ அவர் பண்ண அந்த எக்ஸ்பிரஷன், நின்ற தோரணை இருக்குல்ல, அந்த அவ்வளோ பேர் வயலன்ஸை நிகழ்த்திட்டு அவர் நின்ன தோரணை இருக்குல்ல, அந்த வயலன்ஸ்குள்ளே நான் வந்து இதை பிடிச்சிக்கிட்டு நம்ம என்னெல்லாம் எப்படி எந்த வழியாக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஷார்ட்ல எனக்கு கன்வே பண்ணிட்டார். இந்த கேரக்டரை எப்படி உள்ளே கொண்டு போய் ட்ராவல் பண்ணி எப்படி கொண்டு கரை சேர்க்கிறது, கேரக்டர் வேணும் படத்துக்குள்ளே, இந்த கேரக்டர் இவ்வளோ தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இந்த கேரக்டரை வந்து நான் வந்து ஒரு கத்திமேல் நிற்கிற மாதிரியான கேரக்டர் அது. அதை எப்படி நடத்தி கூட்டிகிட்டு போய் எப்படி ஃபைனலி கொண்டு போய் சேர்க்கணும்னு எனக்கு பெரிய ப்ராசஸ். ரொம்பலாம் உலகத்தில் எங்கேயுமே ஏதாவது இந்த மொத்தம் 5 ஸ்கிரிப்ட்லேயுமே நடக்காத ப்ராசஸ் இந்த கேரக்டர் தான் நடந்துச்சு. ஓகேங்களா, அந்த ப்ராசஸ் நடக்கும்போது எனக்கு அது பெரிய பிளான் அது எனக்கு. அப்போ வந்து அந்த ஒரு ஷார்ட்டில் இதை வந்து எனக்கு கன்வே பண்ணிட்டாரு. நீ இப்படி ஓகே, அந்த கம்பீரம் போதுமானது, அந்த திமிர்த்தனம் போதுமானது, அதுக்குள்ளே அந்த கண்ணில் வந்து அது ஏன் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்துட்டார். இந்த வன்முறை ஏன் அப்படிங்கிறதையும் அந்த கண்ணில் கொண்டு வந்துட்டார். அந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு வந்து ஈஸியாகிடுச்சு வேலை. ஈஸியாக சீன்ஸு ஷார்ட்ஸ் நிறைய மாண்டேஜஸ் எடுத்தோம் இவருக்கு நான். அப்போ அந்த மாண்டேஜஸ் உங்களுக்கு யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். டக்கு டக்குன்னு ஏன்னா நம்ம சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்துகிட்டு இருக்கோம், வேறு எப்படி பார்த்தாலும் டக்குன்னு எடுக்கணும். அப்போ சார் டேட்டு தான் முக்கியம், பிஸியான ஆர்டிஸ்ட்டு. ஓகேங்களா, அவர் பார்ப்பாரு. ஆனால் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஆனால் அது எல்லா மாண்டேஜையும் ஈஸியாக வச்சு எடுக்கலாம். என்ன மாண்டேஜ் எந்த இடத்துல எடுத்தாலும் அது மேட்ச் ஆகும். சீரியஸாக அமீர் சாரோட பெரிய ரானஸ் கிரியேட் பண்ணணும்னா, நீங்கள் ராஜன் கேரக்டரை ஏன் இவ்வளோ இன்னும் மறக்க முடியாமல் இருக்குன்னா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரானஸ்குள்ளே ஒரு திமிருக்குள்ள ஒரு நேர்மையை வெளிப்படுத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு அது பயங்கரமாக பிடிக்கும்.